வணக்கம். ப்ரொஃபசர் அகாடமியின் சார்பா உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். ஐயோ, அக்கா கட் பண்ணுங்கக்கா. உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். வணக்கம். ப்ரொஃபசர் அகாடமியின் சார்பாக உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்னைக்கு டே 24. ஓகேங்களா? இன்னும் 6 நாட்களே உள்ளன உங்களுடைய வெற்றி பாதையை நோக்கி நீங்கள் விரைந்து கொண்டிருக்கிறீர்கள். சரிங்களா? சரி, இன்றைய வகுப்புல நம்ம பாக்குறது என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதாவது சிறுகதை ஆசிரியர்னு சொல்லுவாங்க, சிறுகதை ஆசிரியர்கள் என்று சொல்லுவாங்க. அந்த வகையில நம்ம பார்க்க போறது யார் யார? திருக்குறளை நட்பு ஆராய்தல் மெயின். சரிங்களா? திருக்குறளை நட்பு ஆராய்தல் பத்தி பார்க்க போறோம். நட்பு ஆராய்தலை பத்தி பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட பழமொழி நானூறுல இருக்குது, நாலடியார்ல இருக்குது, ஆத்திச்சூடில இருக்குது. நட்பை பத்தின ஒவ்வொரு மேற்கோள்களுமே 14 கீழ்கணக்கு நூல்கள் எல்லாத்துலயுமே இருக்கு. சரிங்களா? சிரிச்சமமா இருக்காரா? மக்கள் கவிஞர் என்று சொல்லக்கூடிய பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார், இவரை பத்தி பார்க்க போறோம். நெக்ஸ்ட், எளிமையின் அடையாளமாக திகழக்கூடிய காயிதே மில்லத். சரிங்களா? இவங்களை பத்தி பார்க்க போறோம். தென் பாரதம் அன்றைய நாற்றங்கால் என்று சொல்லக்கூடிய கவி ஞாயிறு தாராபாரதியை பத்தி பார்க்க போறோம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார். பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார் பத்தி நிறைய விஷயங்கள் இருக்கு நமக்கு. ஓகேங்களா? நிறைய விஷயங்கள் இருக்கு. சின்ன சின்ன விஷயம் மட்டும் நீங்க, அதாவது குறிப்போன்னு பாத்தீங்கன்னா ஒரு 2-3 குறிப்புகள் தான் இம்பார்ட்டன்ட். இவர் மக்கள் கவிஞர் என்று அழைக்கப்படுகிறார். மக்கள் கவிஞர். ஓகேங்களா? பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார் எப்படி அழைக்கப்படுறார்? மக்கள் கவிஞர் என்று அழைக்கப்படுகிறார். ஓகேங்களா? இவருடைய பாடல் டிஎன்பிஎஸ்சி நமக்கு 6ஆம் வகுப்புல இருந்து 10ஆம் வகுப்பு வரையும் இருக்கு. அந்த வகையில இன்பத்தமிழ் கல்வி என்று சொல்லக்கூடிய ஒரு பாடலும் நம்ம கொடுத்திருக்காரு. சரிங்களா? இன்பத்தமிழ் கல்வி என்று சொல்லக்கூடிய ஒரு பாடல் நமக்கு கொடுத்திருக்காரு. அதாவது சாரி, இன்பத்தமிழ் கல்வி பாரதிதாசன் மாத்தி சொல்லிட்டேன். சரிங்களா? இவரு அதிகமான பாடல்கள் எழுதியிருக்கிறாரு. அது மட்டுமல்ல, உடுமலை நாராயண கவியை ரொம்ப அழகா சொல்லுவாராம் இவரை பத்தி. சரிங்களா? அவர் கோட்டை, நான் பேட்டை. ஏன்னா இவர் உடுமலைப்பேட்டை, இவர் பட்டுக்கோட்டை. அவர் கோட்டை, நான் பேட்டை என்று உடுமலை நாராயண கவி ரொம்ப பெருமையா சொல்லுவாராம். சரிங்களா? ரொம்ப பெருமையா சொல்லுவாராம். அதாவது இவருடைய பாடலே 6ஆம் வகுப்புல முதல் பாடலா இருக்கும். சரிங்களா? முதல் பாடலா இருக்கும். துன்பம் வெல்லும் கல்வி என்ற தலைப்புல கொடுத்திருப்பாங்க. துன்பம் வெல்லும் கல்வி. அதாவது கேட்டில் படித்ததோடு இருந்து விடாதே, நீ ஏன் படித்தோம் என்பதையும் மறந்து விடாதே, நாட்டுடைய நெறி தவறி நடந்து விடாதே, நல்லவர்கள் தூற்றும்படி வாழ்ந்து விடாதே. சரிங்களா? துன்பத்தை வெல்லும் கல்வி நீ கட்டிட வேணும் தம்பி. துன்பத்தை வெல்லும் கல்வி நீ கட்டிட வேண்டும் தம்பி. சோம்பலை கொள்ளும் பிறன் திறன் பெற்றிட வேண்டும் தம்பி. வம்பு செய்யும் குணம் இருந்தால் விற்று அறிவு வளர்ச்சியிலே வான்முகத்தை தொற்றணும். வெற்றி மேல வெற்றி வரணும், விருது வர பெருமை வரணும். மேதைகள் சொன்னது போல நீ விளங்கணும் தம்பி. மேதைகள் சொன்னது போல நீ விளங்கணும் தம்பி. ரொம்ப அருமையா பட்டுக்கோட்டை கல்யாண இவரை பத்தி ஒரு பாடல். சரிங்களா? துன்பம் வெல்லும் கல்வி என்று அழகா சொல்லியிருப்பாங்க. இன்னும் பாத்தீங்கன்னா இவருடைய பாடல்கள் திரைப்படத்துல அதிகமா இருக்கும். திரைப்பட பாடல்கள்ல இவருடைய பாடல்கள் அதிகமா இருக்கும். என்ன சொன்னாரு? நம்ம நூல்களை கற்றதோட மட்டும் இருக்கக்கூடாது, அந்த கற்றதோட பயன்களை மறக்கவும் கூடாது. நம்ம நாட்டோட வழிமுறைகளை தவறி நடக்கக்கூடாது. நல்லவர்கள் நம்மளை குறை சொல்ற அளவுக்கு நடந்துக்கவே கூடாது. நம்முடைய சான்றோர்கள் என்று சொல்லக்கூடிய பெரியவர்கள் சொல்லக்கூடிய அறிவுரைகளை கண்டிப்பா கேட்கணும். அடுத்தவங்க கிட்ட பழகுற முறையிலையும் ரொம்ப நிதானமாக பழகணும். அது மட்டுமல்ல, தன் மானம் இல்லாத கோழைகளோட சேர்ந்து வாழாத, சேர்ந்து நட்பு வைக்காத. உன்னுடைய துன்பத்தை நீக்கக்கூடியது கல்வி மட்டும்தான், அதை நீ கத்துக்கிட்டே இரு. சோம்பலை போக்கு, பிறர்கிட்ட வம்பு செய்யக்கூடிய பழக்கத்தை இருந்தா அதை விற்று வானத்தை தொடக்கூடிய அளவுக்கு நீ வாழ்க்கையில முன்னுக்கு வரணும்னு சொன்னவர் பட்டுக்கோட்டை கல்யாணம் சொன்னார். இவர் பாத்தீங்கன்னா எளிய தமிழ்ல சமூக சீர்திருத்த கருத்துக்களை ரொம்ப அழகா வலியுறுத்துவார். எளிய தமிழ்ல சமூக சீர்திருத்த கருத்துக்களை ரொம்ப அழகா வலியுறுத்தி பாடியவர் தான் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார். இவரை மக்கள் கவிஞர்னு சொல்லுவாங்க, பொது உடைமை கவிஞர்னு சொல்லுவாங்க. இவரை மக்கள் கவிஞர் என்றும் சொல்வார்கள், பொது உடைமை கவிஞர் என்றும் சொல்வார்கள். அது மட்டுமல்ல, இவர் கிட்டத்தட்ட 56க்கு மேற்பட்ட திரைப்படங்கள்ல பாடல்கள் எழுதியிருக்கிறார். 56க்கு மேற்பட்ட. இவருடைய காலம் 1930, அதாவது மே மாசம் 11ஆம் தேதி தான் பிறந்தார். சரிங்களா? 1959 8வது தேதி 10வது மாசம்
சரிங்களா? நேற்றைய வகுப்பு நம்ம பார்த்தோம் இல்லையா? பசுமன் முத்துராமலிங்க தேவர் அதே நாள்ல பிறந்த அதே நாள்ல இருந்தா அதே மாதிரி இவர் 13/5/1930 பிறந்தாரு. 8/10/1959 இறந்தார். மக்கள் கவிஞர் என்று சொல்லக்கூடிய பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார் இவர் வந்து பொது உடைமை கவிஞர் என்ற பெயராலும் அழைக்கப்படுகிறார். பொது உடைமை கவிஞர் என்ற பெயராலும் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார் அழைக்கப்படுகிறார். ஓகேங்களா? சரி. மக்கள் கவிஞர் மற்றும் பொது உடைமை கவிஞர், இதை நோட் பண்ணிக்கோங்க. சரி. அடுத்து இவருடைய காலம் 1930 சொன்னேன் இல்லையா? இவர் எந்த வருஷம் பிறந்தாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா 13/5/1930. பிறப்பு கேட்க மாட்டாங்க, ஜஸ்ட் நீங்க தெரிஞ்சுக்கங்க. 8/10/1959. ஓகேங்களா? 8/10/1959. இவர் எந்த ஊருன்னு பாத்தீங்கன்னா பட்டுக்கோட்டைக்கு பக்கத்துல செங்கற்படுத்தான் காடு. செங்கற்படுத்தான் காடு. எளிய தமிழ்ல சமூக சீர்திருத்த கருத்துக்களை வலியுறுத்தி பாடியவர் தான் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார். திரை இசை பாடல்கள்ல உழைப்பாளர்களுடைய உயர்வை போற்றியவர். ஏகப்பட்ட பாட்டு இருக்கு, திரைப்பட பாட்டு. இவருடைய பாடல் வந்து பாத்தீங்கன்னா தூங்காதே தம்பி தூங்காதே, தூங்காதே தம்பி தூங்காதே. இவர் கிட்டத்தட்ட 9 வருஷமா வந்து இந்த சினி ஃபீல்ட்ல இருந்துட்டு. சரிங்களா? வேப்பமரம் உச்சியிலேன்னு ஒரு பாடல் இருக்கு. அதே வகையில பாரதிதாசன் வந்து என்ன சொல்லுவாரா, இவரை வந்து என்னுடைய வலதுகை என்று சொல்வாராம். சரிங்களா? பொன்னி குயில் இதழின் ஆசிரியர் பாரதிதாசன், பாவேந்தர் பாரதிதாசன், புரட்சி கவிஞர் பாரதிதாசன், தமிழ்நாட்டின் ரசூல் கம்ஸ்தேவ் என்று சொல்லக்கூடிய பாரதிதாசனால எனது வலது கை என்று புகழப்பட்டவர் தான் இந்த பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார். பொது உடைமை கருத்துக்களை திரைப்பட பாடல்களை இவர் எழுதியிருக்கிறார். கிட்டத்தட்ட எத்தனை பாட்டு எழுதிருக்காருன்னா 56க்கு மேற்பட்ட திரைப்படங்கள் இவர் எழுதியிருக்காரு. சரிங்களா? 56 மேற்பட்ட திரைப்படங்கள்ல இவருடைய பாடல்கள் இருக்கு. 9 வருஷம் இவர் சினி ஃபீல்ட்ல இருந்திருக்காரு. உடுமலை நாராயணகவி ரொம்ப அழகா சொல்லுவாராம், அவர் கோட்டை நான் பேட்டை என்று சொன்னவர் உடுமலை நாராயணகவி. பட்டுக்கோட்டை உடுமலைப்பேட்டை. ஓகேங்களா? பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரத்தை அவர் கோட்டை நான் பேட்டை என்று சொன்னவர் உடுமலை நாராயணகவி. அடுத்து பாருங்க, நம்முடைய தோழர் என்று சொல்லக்கூடிய பா ஜீவானந்தம் ரொம்ப அழகா புகழ்ந்திருப்பாரு. நீ மீண்டும் தோன்றிய பாரதியடா, நீ மீண்டும் தோன்றிய பாரதியடா. சோ பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரன் வந்துட்டாலே பாரதிதாசன் பாரதி 2 பேருமே வர்றாங்க. எப்படி? அதாவது பாரதிதாசனுக்கு வலதுகை என்று உள்ளவர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார். ஜீவானந்தம் நீ மீண்டும் தோன்ற பாரதியடா என்று பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரரை புகழ்ந்திருக்கிறாரு. இவருடைய திரைப்பட பாடல்கள் பாருங்க எப்படிலாம் இருக்குன்றத. ஓரத்தில் மேயாதே கெண்டை குஞ்சே, இது வந்து பட்டுக்கோட்டையாருடைய முதல் கவிதை. சரிங்களா? இவருடைய முதல் திரைப்படம் என்று சொல்லக்கூடியது படித்த பெண். இவருடைய முதல் திரைப்படம் என்று சொல்லக்கூடியது படித்த பெண். பட்டுக்கோட்டை படித்த பெண். இவரும் கல்வியை வலியுறுத்தான் சொல்லியிருக்காரு. மேற்கொள்கை எல்லாமே ரொம்ப அருமையான பாட்டு. சரிங்களா? திருடாதே பாப்பா திருடாதே, இது எல்லாமே எம்ஜிஆர் சிவாஜி பாடல், நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. சின்ன பயலே சேதி கேளடா இருக்கு இல்லையா? இது எல்லாமே எம்ஜிஆர் சிவாஜி கணேசன் பாடல் தான். அதே மாதிரி வேப்பமரம் உச்சியில பேய் என்று நிக்குதுன்னு சொல்லுவாங்க. இது வந்து பழைய திரைப்பட பாடல்கள். இருந்தாலும் இந்த பாடோட ஆசிரியர்னா பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார். தூங்காதே தம்பி தூங்காதே, தூங்காதே தம்பி தூங்காதே. இவரு கிட்டத்தட்ட 1951 இருந்து 59 வரையும் சினி ஃபீல்ட்ல இருந்திருக்காரு. சரிங்களா? சினி ஃபீல்ட்லயே இருந்திருக்காரு. சரிங்களா? சரி. அடுத்து நம்ம பார்க்க போறது காயிதே மில்லத். அவரை பத்தி தான் பார்க்க போறோம். காயிதே மில்லத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இவர் என்ன சொல்லுவாங்க, கண்ணியமிகு தலைவர் என்று சொல்லுவாங்க. காயிதே மில்லத்தை கண்ணியமிகு தலைவர். சரிங்களா? ரொம்ப எளிமையானவர். வரதட்சணை வாங்கக்கூடிய கல்யாணத்துக்கு போக மாட்டாரு. தன்னுடைய மகன், ஒரே ஒரு மகன் தான், அவரையே போருக்கு அனுப்புவார். அவரையே போருக்கு அனுப்பக்கூடிய தன்மை உடையவர் தான் இந்த காயிதே மில்லத். எளிமை, நேர்மை, உழைப்பு, பொறுமை, நாட்டுப்பற்று என்ற பண்புகளை ஒருங்கே கொண்டு சிறந்து விளங்கியவர் தான் இந்த காயிதே மில்லத். சரிங்களா? எளிமை, நேர்மை, நேர்மையின் சிகரம் தான் இவர். நேர்மை, அடுத்து உழைப்பு, ரொம்ப பொறுமையானவர். அவர் முகபாவத்தை பார்க்கும்போது தெரியும் இல்லையா?
பொறுமையானவர். அது மட்டுமல்ல, நாட்டின் மீது அதிகமான பற்று உள்ளவர். நாட்டின் மீது அதிகமான பற்று உள்ளவர். அதான் நாட்டுப்பற்று. எளிமை, நேர்மை, உழைப்பு, பொறுமை, நாட்டுப்பற்று என்ற பண்புகளை ஒருங்கே கொண்டு சிறந்து விளங்கியவர் தான் காயிதே மில்லத். இவர் கண்ணியமிகு அப்படின்ற கண்ணியமிகு தலைவர் என்ற அடைமொழியால அழைக்கப்படுகிறார். கண்ணியமிகு தலைவர் என்ற அடைமொழியால இவர் அழைக்கப்படுகிறார். இவர் படிச்ச கல்லூரி பாத்தீங்கன்னா தூய வளனார் கல்லூரி. இவர் படிச்ச கல்லூரி தூய வளனார் கல்லூரி. ஓகேங்களா? அந்த தூய வளனார் கல்லூரி திருச்சியில தான் இருக்கு. இவர் படிச்ச கல்லூரி தூய வளனார் திருச்சியில தான் இருக்குது. காயிதே மில்லத் வந்து பாத்தீங்கன்னா தீராத வேட்கை, விடுதலை வேட்கையோட ஏற்படுத்தினா காந்தியோட தூண்டுகோல் தான். காந்தியோட ஒவ்வொரு புரட்சியும் அவருக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால காந்தியோட தூண்டுகோல் தான் இவர் வந்து ரொம்ப எளிமையாவும் இருப்பாரு. அதே சமயம் விடுதலை புரட்சியில ரொம்ப ஈடுபட்டார். விடுதலை வேட்கை ரொம்ப ஆர்வமா இருந்தாரு. அதனால இவர் என்ன பண்றாரு, தன்னோட படிப்பை விட நாட்டோட விடுதலை தான் எனக்கு ரொம்ப முக்கியம்னு சொல்லி ஒத்துழையாமை இயக்கத்துல கலந்து கொண்டவர் தான் இந்த காயிதே மில்லத். என்னுடைய படிப்பை விட நாட்டோட விடுதலை தான் ரொம்ப முக்கியம் என்று கூறி, சரிங்களா, ஒத்துழையாமை இயக்கத்துல கலந்து கொண்டதான் காயிதே மில்லத். இவருக்கு வந்து அரசாங்கம் வந்து ஒருத்தவங்க ஒரு நண்பர் வந்து ஒரு கார் வந்து பரிசா கொடுத்துருப்பாரு. அந்த காரை கூட அவர் யூஸ் பண்ண மாட்டார் தன்னோட சொந்த வேலைக்கு. சரிங்களா? ஏன்னா பஸ்ல போவாரு. பொது போக்குவரத்து பயணம் மட்டும் தான் இவர் அதிகமா யூஸ் பண்ணுவாராம். சரிங்களா? அது மட்டுமல்ல, இவர் எளிமை அப்படின்னா என்ன அர்த்தம்? தன்னுடைய ஒரே மகனோட திருமணத்தை எந்தவித ஆடம்பரமுமே இல்லாம மிக எளிமையாக நடத்தி முடித்தவர் தான் இந்த காயிதே மில்லத். மனக்கொடை, அதாவது வரதட்சணை வாங்கியிருக்க காலத்துல இவரு மனக்கொடையே வேண்டாம், வரதட்சணையே வேண்டாம்னு சொல்லி அவருடைய ஒரே மகனோட திருமணத்தை நடத்தினாரு. அவருடைய ஒரே மகனுடைய திருமணத்தை நடத்தினாரு. அது மட்டுமல்ல, பொது நிகழ்ச்சியில கலந்து கொள்வதற்காக இவருக்கு வந்து தனி மகன்ல தனி பஸ்ல போகவே மாட்டார், கார்ல போக மாட்டார். பொது போக்குவரத்தை மட்டும்தான் பயன்படுத்துவாரு, பஸ்ல தான் போவாரு. இவருக்கு ஒருத்தர் வந்து ஒரு கார் வந்து பரிசா கொடுத்துருக்காங்க. சரிங்களா? கொடுத்தாலும் அவர் யூஸ் பண்ணல, எப்பவும் போல பஸ்ல தான் போனாரு. சரிங்களா? ஏன்னா அந்த கார் எதுக்கு கொடுத்தாங்கன்னா அவர் ஒரு இயக்கத்துல இருந்தாரு. அந்த இயக்கத்துக்கு சார்பா தான் அந்த காரை வந்து பரிசா கொடுத்தாங்க. சரிங்களா? பரிசா கொடுத்தாங்க. இவர் என்ன பண்ணிட்டாரு, அந்த காரை தன்னுடைய பர்சனல் யூஸுக்காக வச்சுக்கவே மாட்டாராம். இன்னொரு பெரிய விஷயம், இவர் வரதட்சணை வாங்கக்கூடிய கல்யாணத்துல போகவே மாட்டாராம். இவர் ஒரு இஸ்லாமியர். ஆனா பாருங்க, எவ்வளவு ஒரு எளிமையை மேற்கொண்டிருக்காரு. ஏன்னா இந்த காலத்துல இருந்து வரதட்சணை வாங்குறது பெரிய குற்றம்னு சொல்றாங்க. ஆனா எல்லாருமே வரதட்சணை வாங்கிட்டு தான் இருக்காங்க. யாருமே வாங்காம இல்ல. இதை விட கொடுமை, கொடுமைன்னு சொல்ற விட ஒரு பெரிய சிறப்பு என்ன தெரியுமா, நேர்மையானவர். ஏன்னா எதனால இவர் நேர்மையின் அடையாளம் என்று சொல்றாங்கன்னா, இவர் வந்து ஒரு சொந்த யூஸுக்காக ஒரு லெட்டர் அனுப்பணும். ஒரு வேலையாள கூப்பிடுறாரு, ஆபீஸ்ல இருக்க வேலை பார்க்குற ஒரு கிளர்க்க கூப்பிடுறாரு. வெளியில போய் இந்த ஸ்டாம்ப் வாங்கி ஒட்டி இதை போய் போஸ்ட் ஆபீஸ்ல போட்டுருவாங்கன்னு சொல்றாரு. உடனே அவர் என்ன தெரியுமா சொல்றாரு, நம்மட ஆபீஸ்ல கூட ஸ்டாம்ப் இருக்கே, எதுக்கு நீங்க கடையில வாங்க சொல்றீங்கன்னு கேக்குறாரு. அதுக்கு இது வந்து என்னோட பர்சனலுக்காக நான் அனுப்புறேன், அதுக்கு வந்து இந்த இயக்க படத்தை வந்து நான் எடுக்கக்கூடாது, அது முறையான விஷயம் அல்ல அப்படின்னு சொல்றாரு. அப்ப இதுல ஒரு நேர்மையை காப்பாற்றலாமா? நாட்டுப்பற்று மிகுந்தவர். ஏன்னா இந்த இந்தியா விடுதலை பெற்ற பின்னாடி நாட்டுல ஆட்சி மொழியை தேர்வு செய்வதற்கு ஏகப்பட்ட கூட்டம் நடக்குது. ஏகப்பட்ட கூட்டம் நடக்குது. அதுல ஒரு ஒரு பொதுவான கூட்டம் நாடாளுமன்றத்திலே நடக்குது. அது அதிகமான மக்கள் பேசக்கூடிய மொழி தமிழ் மொழி தான். அங்க என்ன ஒரு விவாதம் நடக்குதுன்னா, எந்த மொழி அதிகமா பேசுறாங்களோ அந்த மொழியை தான் ஆட்சி மொழியை அறிவிக்கணும்னு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான கருத்துக்களை சொல்றாங்க. ஆனா இவர் என்ன தெரியுமா சொல்லிட்டாரு, பழமையான மொழிகளிலே பழமையான மொழிகளிலே ஒன்றை மட்டும்தான் ஆட்சி மொழியாக உருவாக்கணும். அப்ப அது தமிழ் மொழி மட்டும்தான். அதை நான் உறுதியா சொல்வேன். இன்னமும் நான் சொல்லணும்னு பாத்தீங்கன்னா, திராவிட மொழிகள் தான் இந்த மண்ணில் முதலாக பேசப்பட்ட மொழி. அதுல அதிகமான இலக்கிய செறிவு கொண்ட தமிழ் மொழிதான் மிக பழமையான மொழி. அப்படிப்பட்ட மொழியைத்தான் நீங்க தமிழ்நாடு ஆட்சி மொழியை அறிவிக்கணும்னு சொல்லிட்டார். சரிங்களா? இவரு 1962ல இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் ஒரு பெரிய போர் மூளுது. சரிங்களா? ஒரு பெரிய போர் மூள போகுது. அப்ப இவருக்கு ஒரே ஒரு பையன் தான்.
அவர் பையனை போருக்கு அனுப்புறதுக்காக நான் ரெடியா இருக்கிறேன், என் பையனை நான் போருக்கு அனுப்ப ரெடியா இருக்கேன்னு சொல்லிட்டு ஜவஹர்லால் நேருவுக்கே கடிதம் அனுப்புறார். சரிங்களா? இவருடைய இயற்பெயர் முகமது இஸ்மாயில். காயிதே மில்லத் என்பது ஒரு அரபு சொல். காயிதே மில்லத் என்ற அரபு சொல்லோட பொருள் என்னன்னா சமுதாய வழிகாட்டி. சமுதாய வழிகாட்டி. இவருக்கு சென்னை மாகாணத்துல சட்டமன்ற உறுப்பினராக இருந்திருக்கிறார். சென்னை மாகாணத்துல சட்டமன்ற உறுப்பினராக இருந்திருக்காரு 1946 இருந்து 52 வரையும். இவரு இந்திய அரசியலமைப்பு உருவாக்கத்துல ஒரு குழு உறுப்பினராகவும் வேலை பார்த்திருக்காரு. சரிங்களா? இந்தியா விடுதலை பெற்ற பின்னாடி காயிதே மில்லத் மாநிலங்களவை மற்றும் மக்களவை உறுப்பினராக ஏகப்பட்ட பொறுப்புகள் இருந்து அதிகமா மக்களுக்கு தொண்டு செஞ்சிருக்கிறாரு. இன்ன வரையும் திருச்சியில ஜமால் முகமது காலேஜ், கேரளால ஃபரூக் காலேஜ், இது ரெண்டுமே இவர் ஆரம்பிச்சு வச்ச காலேஜ் தான். ஏன்னா கல்வி ஒன்று மட்டும்தான் ஒட்டுமொத்த சமூக வளர்ச்சிக்கும் உறுதுணையாக இருக்கும் என்று சொன்னவர் நம்முடைய காயிதே மில்லத். நம்முடைய காயிதே மில்லத். இவரு கல்வி மிகுந்திடில் கழுந்திடும் மடமை, அதாவது முட்டாள்தனம்லாம் மாறிடும் அப்படின்ற முதுமொழிக்கு ஏற்ப கல்வி நிறுவனங்களை உருவாக்க அதிகமாக இருந்தவர் நம்முடைய காயிதே மில்லத். சரிங்களா? இவரு அதிகமான ஒரு தொழில்துறை அறிவும் பெற்றிருந்தவர். காயிதே மில்லத் மிகச்சிறந்த தொழில்துறை அறிவும் பெற்றிருந்தவர். இந்திய நாட்டோட கனிம வளங்களை பற்றி நாடாளுமன்றத்துல எடுத்துரைத்தவர் காயிதே மில்லத். சரிங்களா? இவர் எடுத்துரைத்தனால இந்திய அரசு என்ன பண்ணுச்சு, கனிம வளங்களை பயன்படுத்தக்கூடிய பல்வேறு விதமான திட்டங்களை நடைமுறைக்கு கொண்டு வந்துச்சு. எல்லார்ட்டையுமே சாதி மத வேறுபாடு இல்லாம எளிமையாக பழகக்கூடிய தன்மையை கொண்டவர். தன்னுடைய வாழ்நாள் முழுவதுமே சமய நல்லிணக்கத்தை பேணி வந்தவர் தான் இந்த காயிதே மில்லத். ஓகேங்களா? பார்க்கலாமா? முகமது இஸ்மாயில். காயிதே மில்லத் என்ற அரபு சொல்லுக்கு சமுதாய வழிகாட்டி என்று பொருள். 1946 இருந்து 52 வரை சென்னை மாகாண சட்டமன்ற உறுப்பினராக இருந்தாரு. சரிங்களா? இந்திய அரசியலமைப்பு உருவாக்க குழு உறுப்பினராக பணியாற்றினார். தமிழ் மொழிய இந்திய நாட்டோட ஆட்சி மொழியாக அறிவிக்கணுண்டு எங்க பேசினாலும் நாடாளுமன்றத்துல விவாதம் பண்ணாரு. 1962 இந்தியா சீனாவுக்கு இடையில போர் நடந்துச்சு. அந்த போருக்கு தன்னுடைய மகனை அனுப்புறேன்னு சொல்லிட்டு நேருவுக்கு கடிதம் எழுதினாரு. வரதட்சணை வாங்கக்கூடிய திருமணங்கள்ல கலந்து கொள்ள மாட்டேன் என்று சொன்னவரும் காயிதே மில்லத் தான். கல்வி மட்டும்தான் ஒட்டுமொத்த சமூக வளர்ச்சிக்கும் உறுதுணையா இருக்கும் என்று சொன்னவர். திருச்சியில ஜமால் முகமது காலேஜ் மற்றும் கேரளாவில் ஃபரூக் காலேஜ் தொடங்குறதுக்கு காரணமா இருந்தவர் நம்முடைய காயிதே மில்லத். இவர் 2 பேர் புகழ்ந்திருப்பாங்க, அவங்களும் அரசியல்வாதிகள் தான். சரிங்களா? பாருங்க, இது ஒரு இம்பார்ட்டன்ட், கண்டிப்பா கேட்பாங்க. தமிழக அரசியல் வானில் கவ்வி இருந்த காரிருளை அகற்ற வந்த ஒளிக்கதிராக காயிதே மில்லத் திகழ்கிறார். தமிழக அரசியல் வானில் கம்பி இருந்த கார் இருளை அகற்ற வந்த ஒளி கதிராக காயிதே மில்லத் திகழ்கிறார். சொன்னவர் அறிஞர் அண்ணா. சரிங்களா? சொன்னவர் அறிஞர் அண்ணா. அடுத்து பாருங்க, இப்படிப்பட்ட தலைவர் கிடைப்பது அரிது. அவர் நல்ல உத்தமமான மனிதர். அவரை சொல்றவரே ஒரு உத்தமமான மனிதர். அவர் தான் தந்தை பெரியார். சரிங்களா? சொல்றவரே ஒரு உத்தமமான மனிதர், பகுத்தறி பகலவன் என்று சொல்லக்கூடிய தந்தை பெரியார். ஓகேங்களா? இப்படிப்பட்ட தலைவர் கிடைப்பது அரிது. அவர் நல்ல உத்தமமான மனிதர் என்று கூறினார். ஓகேங்களா? நல்ல உத்தமமான மனிதர் என்று கூறினார் தந்தை பெரியார். இது ரெண்டுக்குள்ள வித்தியாசம் என்னன்னா நல்லா பாத்துக்கோங்க. அரசியல் வானில் கவ்வி இருந்த காரிருளை, அரசியல் என்றால் அறிஞர் அண்ணாவை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? அரசியல் என்றால் அறிஞர் அண்ணா. அடுத்து உத்தமமான மனிதர் என்றால் தந்தை பெரியார். தந்தை பெரியார் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? அடுத்து நம்ம பார்க்க போறது பாரதம் அன்றைய நாற்றங்கால் என்று சொல்லக்கூடிய கவிதையின் ஆசிரியர் தாரா பாரதி. கவி ஞாயிறு என்று அழைக்கக்கூடியவர். கவி ஞாயிறு என்று அழைக்கக்கூடியவர். நமக்கு ஞாயிறு என்று சொல்லக்கூடிய 3 பேரை சொல்லுவோம். சரிங்களா? இவரு கவி ஞாயிறு. இவரு கவி ஞாயிறு. ஓகேங்களா? மொழி ஞாயிறு என்று சொல்லக்கூடியவர் தேவநேய பாவாணர். மொழி ஞாயிறு, தேவநேய பாவாணர். ஒவ்வொரு முறை இந்த ஞாயிறுன்னு வந்துடாது ஞாபகம் வச்சுக்கோங்க. சிறப்பு பெயர்கள் வச்சு ஒரு வினா கண்டிப்பா கேட்பாங்க.
கலை ஞாயிறு என்று சொல்லக்கூடியவர் கூத்துப்பட்டறை நா முத்துசாமி. ஓகேங்களா? கலை ஞாயிறு என்று சொல்லக்கூடியவர் நா முத்துசாமி. கூத்துப்பட்டறை நா முத்துசாமி. ஓகேங்களா? அடுத்து நம்ம பார்க்க போறது கவி ஞாயிறு என்று சொல்லக்கூடிய தாரா பாரதி. ரொம்ப அழகான பாடல் வரிகள் இருக்கும். சரிங்களா? இவருடைய இயற்பெயர் ராதா கிருஷ்ணன். தாரா, தாராவை திரும்பி போடுங்க. ஏன்னா இயற்பெயர் கேக்குறாங்க இல்லையா? தாரா, தாராவை திரும்பி போட என்ன வருது? ராதா கிருஷ்ணன். இவருடைய அடைமொழி கவி ஞாயிறு. இவர் நூல்கள் பாத்தீங்கன்னா புதிய விடியல்கள், இது எங்கள் கிழக்கு, விரல் நுனி வெளிச்சங்கள், சரிங்களா? இது எல்லாமே இவருடைய நூல்கள். இவரு நம்முடைய நாட்டோட இயற்கை வளம் மட்டுமல்லாமல் இலக்கிய வளமும் போற்றப்பட்டுள்ளது. இவருடைய பாடல்கள்ல இயற்கை வளம் மட்டுமல்லாமல் இலக்கிய வளமும் போற்றும் பாடலாக உள்ளது. ஏகப்பட்ட பாடல்கள் எழுதியிருப்பாரு. புது விடியல்கள், இது எங்கள் கிழக்கு, விரல் நுனி வெளிச்சங்கள், இது எல்லாமே இவர் எழுதிய பாடல் தான். சாரி, இவர் எழுதிய நூல்கள் தான். ஓகேங்களா? சரி, அடுத்து பாருங்க. இவருடைய பெயர் தாராபாரதி. இயற்பெயர் ராதா கிருஷ்ணன். இயற்பெயர் என்னது? ராதா கிருஷ்ணன். ஓகேங்களா? பாருங்க, இவருடைய பெற்றோர் துரைசாமி மற்றும் புஷ்பம். துரைசாமி மற்றும் புஷ்பம். இவர் திருவண்ணாமலை மாவட்டத்துல குவளை என்ற சிற்றூர். திருவண்ணாமலை மாவட்டத்துல குவளை என்ற சிற்றூர் இவருடைய ஊரு. சரிங்களா? குவளை என்ற சிற்றூர். இவருக்கு நல்லாசிரியருக்கான டாக்டர் ராதாகிருஷ்ணன் விருதும் கிடைச்சிச்சு. நல்லாசிரியருக்கான டாக்டர் ராதாகிருஷ்ணன் விருதும் இவருக்கு கிடைச்சிச்சு. இவர் ரொம்ப அழகா பாடல்கள்லாம் பாடுவார்ப்பா. உட்காரு நண்பா, நலந்தானா, நீ ஒதுங்கி வாழ்றியே, இது சரிதானா, நீ ஒதுங்கி வாழ்றியே, இது சரிதானா, சுட்டு விரல் சுருங்குதப்பா, உன்னுடைய சுயநலம் உனக்குள் ஒடுங்குதப்பா, மூலையில் கிடக்கக்கூடிய வாலிபனே, தினம் முதுகிலா வேலையை தேடுற, வெறுங்கை என்பது மூடத்தனம், உன்னுடைய விரல்கள் 10மே மூலதனமா இருக்குது. சரிங்களா? கருங்கல் பாறையும் நொறுங்கி விழுமே, உன்னுடைய கைகள்ல பூமி சுழண்டு வருமே. அழகா இது எங்கள் கிழக்கு என்று சொல்லக்கூடிய ஒரு கவிதை தொகுப்புல அழகா ஒரு பாடல் இருப்பார். ஒரு சோம்பேறியான ஒரு மனிதனை, நண்பா உட்காரு, ஏன் இப்படி இருக்க அப்படின்னு சொல்லி பாடுவார். ஓகேங்களா? இவருடைய நூல்கள் பாருங்க. புதிய விடியல்கள், விரல் நுனி வெளிச்சங்கள், விடிக்கிறாரு, விரல் நுனி வெளிச்சங்கள், பூமியை திறக்கும் பொன் சாவி, இன்னொரு சிகரம், இன்னொரு சிகரம், இது எங்கள் கிழக்கு, இது எங்கள் கிழக்கு, இது எல்லாமே இவருடைய நூல்கள். இவருக்கு நல்லாசிரியருக்கு உண்டான டாக்டர் ராதாகிருஷ்ணன் விருதும் கிடைக்குது. இவர் என்ன அடைமொழியில் அழைக்கப்படுறாரு? கவி ஞாயிறு என்று அழைக்கப்படுகிறாரு. கவி ஞாயிறு. இவருடைய பாடல் பாருங்க, எதனால இதை இம்பார்ட்டன்டா ஒரு 8 லைன் கொடுத்துருக்கேன் பாருங்க. புதுமைகள் செய்த தேசம் இது, பூமியின் கிழக்கு வாசம் இது. புதுமைகள் செய்த தேசம் இது, பூமியின் கிழக்கு வாசல் இது. இந்த பாடல் வந்து தாராபாரதியோட கவிதைகள் அப்படின்றதுல தான் வந்திருக்கு. தெய்வ வள்ளுவன் நெய்த திருக்குறள் தான் தேசம் உடுத்திய நூலாடை. தேசத்துடைய நூலோடையாக கருதுவது எது? தெய்வ வள்ளுவன் நெய்த திருக்குறள் மட்டும்தான். ஏன்னா பூமியுடைய கிழக்கு வாசலாக திகழக்கூடிய நமது இந்திய நாடு பல புதுமைகளை செய்து வாழ்கிறது. தெய்வ வள்ளுவன் நெய்த திருக்குறள் தான் தேசம் உடுத்திய நூலாடை. நமது நாடு அணிந்திருக்கக்கூடிய ஆடையாக இருக்கக்கூடியது என்னன்னு பார்த்தா திருக்குறள். மெய்களை போற்றிய இந்திய தாய்க்கு மெய்யுணர்வு என்கிற மேலாடை. நம்முடைய இந்திய தாய்க்கு மேலாடையாக விளங்கக்கூடியது என்ன தெரியுமா? உண்மையான உணர்வு, மெய்யுணர்வு. காளிதாசனின் தேனிசை பாடல்கள் காவிரி கரையில் எதிரொலிக்க.
காளிதாசனுடைய இனிமையான பாடல்கள் காவிரி கரை வரை எதிரொலிக்குது. காளி காவிரி. ஓகேங்களா? கம்பனுடைய அமுத கவிதைகளுக்கு கங்கை அலைகள் இசையமைக்க, கம்பனுடைய அமுதம் போன்ற கவிதை வரிகளுக்கு என்ன இசையமைக்குது? கங்கை ஆற்றோட அலைகளே இசையமைக்குது. கங்கை அமர்தான் இசையமைக்கிறாரு. அப்ப கங்கை அலைகள் ஞாபகம் வச்சுக்கோங்க. கன்னிக்குமரியின் கூந்தலுக்காக காஷ்மீர் தோட்டம் பூத்தொடுக்கும். சரிங்களா? என்ன சொல்றாங்க? குமரி முனை என்று சொல்லக்கூடிய கண்ணியின் கூந்தலுக்காக காஷ்மீரத்து மலர்களே மாலையாக தொடுக்கப்படுது. காஷ்மீரத்து மலர்களே மாலையாக தொடுக்கப்படுது. ஓகேங்களா? மேற்கு மலைகள் நதிகளை அனுப்பி கிழக்கு கரையின் நலம் கேட்குது. சரிங்களா? அந்த சிற்பங்கள் என்ன? அது காவியத்துறை கலை கூடமாக திகழுது. காவியத்துறைய கலை கூடமாக திகழுது. புல்வெளி எல்லாம் பூக்காடாகி புன்னகை செய்த பொற்காலம். அல்ல குறையாத அமுத சுரபியாக விளங்கக்கூடிய இந்த அன்னை நாடு. அதான் அன்னை நாட்டின் அமுத சுரபியில் அந்நிய நாடுகள் பசி தீர. கல்லை கூட காவியமாக்கி கட்டு நிறுத்திய கலைக்கூடம். என்ன சொல்றாங்க? கல்லில் செதுக்கக்கூடிய சிற்பங்கள் யாவுமே காவிய கலைக்கூடமாக காட்சியை கொடுக்குது. காவிய கலைக்கூடமாக காட்சியை கொடுக்குது. அன்னை நாட்டின் அமுத சுரபியில் அந்நிய நாடுகள் பசி தீர. என்ன சொல்றாங்க? அல்ல குறையாத அமுத சுரபியாக விளங்கக்கூடியது நம்முடைய பாரத நாடு. அண்ணல் காந்தியின் சின்ன கைத்தடி அறத்தின் ஊன்று கோலாக. அறத்தின் ஊன்றுகோலாக விளங்குவது என்னது? காந்தியடிகளுடைய அகிம்சை என்று சொல்லக்கூடிய சிறிய கைத்தடி. அப்ப இதுல என்னென்னலாம் கொண்டு வந்திருக்காரு பாருங்க தாராபாரதி. திருக்குறளை கொண்டு வந்துட்டாரு. சரிங்களா? காளிதாசன் பாடல்களை கொண்டு வந்துட்டாரு. கம்பருடைய பாடல்களை கொண்டு வந்துட்டாரு. எவ்வளவு விஷயங்கள் அவருடைய ஒரு கவிதையில இருக்குன்றத பாரு. சரிங்களா? புதுமைகள் செய்த தேசம் இது, பூமியின் கிழக்கு வாசல் இது. ரொம்ப அருமையான பாடல் வருகிறது. சரிங்களா? ரொம்ப அருமையான பாடல் வருகிறது. சரி, இந்த பாடல்கள் எல்லாமே தாராபாரதியுடைய கவிதைகள் என்ற தொகுப்புல இருக்குது. ஓகேங்களா? சோ தாராபாரதியை பத்தி சொல்லணும்னு பாத்தீங்கன்னா, இவருடைய இயற்பெயர் ராதாகிருஷ்ணன். இவர் கவி ஞாயிறு என்ற அடைமொழியை பெற்றவர். இவருடைய நூல்கள் புதிய விடியல்கள், விரல் நுனி வெளிச்சங்கள், பூமியை திறக்கும் பொன்சாவி, இன்னொரு சிகரம், இது எங்கள் கிழக்கு. இதுதான் இவருடைய நூல்கள். ஓகேங்களா? ஒரு புதிய விடியல் விடியுது. சரிங்களா? நம்ம விரலுக்கு அந்த வெளிச்சங்கள்லாம் வருது. பூமியை திறக்கிற ஒரு பொன் சாவி கிடைக்குது. சரிங்களா? எப்ப? கிழக்கு திசையை நோக்கி நான் உட்கார்ந்து இருக்கிறேன். ஒரு புதிய விடியல் விடியுது. விரல் நுனி வெளிச்சத்துல பூமியை திறக்கூடிய பொன் சாவி என் கையில கிடக்குது. அதை பார்த்து இன்னொரு சிகரம் அப்படியே ரொம்ப சிகரமா போயிருக்கு. சரி, தாராபாரதி என்று சொன்னாலே இவருக்கு என்ன விருது கிடைச்சிச்சு? டாக்டர் ராதாகிருஷ்ணன் விருது கிடைச்சிச்சு. சரிங்களா? டாக்டர் ராதாகிருஷ்ணன் விருது கிடைச்சிச்சு. இப்ப நம்ம 3 பேரை பத்தி பார்த்தோம். சரிங்களா? பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார் மக்கள் கவிஞர் மற்றும் பொது உடைமை கவிஞர் என்ற பெயரால் சிறப்பிக்கப்படுகிறார். பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார் பொது உடைமை கவிஞர் மற்றும் மக்கள் கவிஞர் சிறப்பிக்கப்படுகிறார். இவர் 9 வருஷம் திரைப்படத்துறையில இருந்திருக்கிறார். பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார் 9 வருஷம் திரைப்படத்துறையில இருந்திருக்கிறார். ஓகேங்களா? இவருக்கு உண்டான சிறப்பு பெயர்கள் மக்கள் கவிஞர் மற்றும் பொது உடைமை கவிஞர். ஓகேங்களா? காயிதே மில்லத் எளிமையின் சீர்காட்டின்னு சொல்லுவாங்க. எளிமையுடைய வழிகாட்டின்னு சொல்லுவாங்க. காயிதே மில்லத்தை எளிமையின் வழிகாட்டி என்று சொல்லுவாங்க. ஓகேங்களா? இதுதான் பட்டுக்கோட்டை கல்யாண முக்கியமானது. வேற ஒண்ணுமே இல்ல. இவரை பத்தி புகழ்ந்திருப்பாங்க. ஜீவானந்தம் சொல்லியிருப்பாரு, நீ மீண்டும் தோன்றிய பாரதியடா என்று சொல்லியிருப்பாரு. 2வது பாயிண்ட் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் என்றாலே மக்கள் கவிஞர், பொது உடைமை கவிஞர், பாரதிதாசனுடைய வலதுகை என்று சொல்லப்படுபவர். நீ மீண்டும் தோன்றிய பாரதியடா என்று ஜீவானந்தத்தால் புகழ் பெற்றவர். இதுதான் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் முக்கியமான கருத்துக்கள். வேற ஒண்ணுமே இல்லை. சரிங்களா? அடுத்து நம்ம பார்க்க போறது காயிதே மில்லத். இவர் ரொம்ப எளிமையின் தன்மை கொண்டவர். இவர் ரொம்ப எளிமையின் தன்மை கொண்டவர். யாரு? காயிதே மில்லத். இவர் ஒரு கண்ணியமிகு தலைவர் என்று சொல்லுவாங்க. கண்ணியமிகு தலைவர் என்று சொல்லுவாங்க. காயிதே மில்லத் என்ற சொல்லுக்கு என்ன அர்த்தம்? மெயின் அதான் கேட்பாங்க. காயிதே மில்லத் என்ற சொல்லுக்கு சமுதாய வழிகாட்டி என்று சொல். சரிங்களா? சமுதாய வழிகாட்டி என்று பொருள். ஓகேங்களா?
காகித மில்லத் என்றாலே சமுதாய வழிகாட்டி. இவர் நேர்மையானவர், எளிமையானவர், நாட்டுப்பற்று மிகுந்தவர், தமிழ் மொழியை ஆட்சி மொழியாக கொண்டு வரணும்னு சொல்லி போராடினவர். இவர் எந்த காலேஜ்ல படிச்சாரு? திருச்சி தூயவாணர் கல்லூரியில் படிச்சாரு. இவர் மூலம் உருவாக்கப்பட்ட கல்லூரிகள் என்ன? திருச்சி ஜமால் முகமது காலேஜ் மற்றும் கேரளாவில் கூடிய ஃபரூக் காலேஜ். கேரளாவில் கூடிய ஃபரூக் காலேஜ். ஓகேங்களா? காயிதே மில்லத் என்ற சொல்லுக்கு என்ன அர்த்தம் என்றால் சமுதாய வழிகாட்டி என்று பெயர். காயிதே மில்லத்தோட இயற்பெயர் முகமது இஸ்மாயில். இவரை வந்து 2 பேர் புகழ்ந்திருப்பாங்க. சரிங்களா? அரசியல் என்றால் அண்ணாவை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா தமிழக அரசியல் வானில் கவ்வி இருந்த கார் இருளை அகற்ற வந்த ஒளிக்கதிராக காயிதே மில்லத் திகழ்ந்தார். அடுத்து இப்படிப்பட்ட தலைவர் என்றால் தந்தை பெரியார். உத்தமமான மனிதர் என்றால் தந்தை பெரியார். இப்படிப்பட்ட தலைவர் கிடைப்பது அரிது. அவர் நல்ல உத்தமமான மனிதர் என்று சொன்னவர் தந்தை பெரியார். ஓகேங்களா? அடுத்து நம்ம பார்க்கிறது தாராபாரதி. கவி ஞாயிறு என்ற அடைமொழியை உடையவர் தாராபாரதி. இவருடைய இயற்பெயர் ராதாகிருஷ்ணன். இவருக்கு டாக்டர் ராதாகிருஷ்ணன் விருதும் கிடைச்சிச்சு. ஓகேங்களா? தாராபாரதிக்கு என்ன விருது கிடைச்சிச்சு? டாக்டர் ராதாகிருஷ்ணன் விருதும் கிடைச்சது. ஓகேங்களா? இவருடைய நூல்கள் புதிய விடியல்கள், விருநொலி வெளிச்சங்கள், இது எங்கள் கிழக்கு, பூமியை திறக்கும் பொன்சாவி மற்றும் இன்னொரு சிகரம். இது எல்லாமே இவருடைய நூல்கள். இது எல்லாமே இவருடைய நூல்கள். இப்ப 3 பேரை பத்தி பார்த்தாச்சா? அடுத்து நம்ம பார்க்க போறது திருக்குறள். திருக்குறள்ல பொருட்பால்ல நட்புடைமை. சரிங்களா? நட்புடைமை என்ற அதிகாரத்தை தான் பார்க்க போறோம். இதுல முக்கியமானது என்னன்னு பாத்தீங்கன்னா, கவி ஞாயிறு என்றால் தாராபாரதி, மொழி ஞாயிறு என்றால் தேவநேய பாவாணர், கலை ஞாயிறு என்றால் கூத்துப்படை நான் முத்துசாமி. பொருட்பால்ல நட்பு ஆராய்தல், இதைத்தான் இப்ப நம்ம பார்க்கணும். சரிங்களா? நட்பு ஆராய்தல்னா இந்த குறளை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா முதல் 3 திருக்குறள் எதை பத்தி தெரியுமா சொல்லும்? சாரி, முதல் 2 திருக்குறள். நம்ம ஒரு நட்பு வைக்கிறோம், ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் வைக்கிறோம், அது எப்படிப்பட்ட ஃப்ரெண்ட்ஷிப் தெரிஞ்சுக்கிறோம், தெரிஞ்சுக்கிட்டு தான் வைக்கணும். ஆனா நல்லவனா கெட்டவனா தெரியாம உள்ள நுழைஞ்சிருவோம். நல்லவனா கெட்டவனா தெரியாம, அதாவது உள்ளேயும் காலை வைக்க முடியாம வெளிலையும் காலை இழக்க முடியாம இருக்கும். அடுத்த 4 குறள் வந்து இவன் நல்லவனா கெட்டவனா ஃபர்ஸ்ட் ஆராய்ந்து பாரு. ஆராய்ந்த பின்னாடி கெட்டவனா இருந்தா அவனை விட்டு விலகுறதுக்கு வழியே பாரு. கடைசி குறள் யார் நம்ம பக்கத்துல வச்சுக்கிறோம் அத முதல்ல தெரிஞ்சுக்க. யார நம்ம பக்கத்துல வச்சுக்கிறோம் வச்சுக்க கூடாதுன்றத முதல்ல தெரிஞ்சுக்கோ. ஃபர்ஸ்ட் குறள் பாருங்க. நாடாது நட்டலிற் கேடில்லை நட்ட பின் வீடில்லை நட்பாள்பவர்க்கு. நாடாது ஆராயாமல் நட்பு வைப்பதை விட கேடில்லை, மிகச்சிறந்த கெடுதல் வேற ஒண்ணுமே இல்ல. நட்ட பின், நட்பராய் ஏற்ற பிறகு, நண்பனாக ஏற்ற பிறகு, வீடில்லை, விட முடியுமா? அவன் நல்லவனா கெட்டான்னு தெரியாம நுழைஞ்சிட்ட, வேற வழியே இல்ல. நட்பாள்பவர்க்கு, அவன்கிட்ட என்ன பண்ணுது? நட்பை அவன்கிட்ட மேற்கொண்ட ஒரு நபருக்கு. நாடாது ஆராயாமல், தெரியாம அறியாம நீனா ஒருத்தன போய் ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுட்ட, அவன் கெட்டவன் தெரிஞ்சு போச்சு. சரிங்களா? நட்ட பின்ன என்னது? நண்பனாய் ஏற்ற பிறகு. வீடு இல்லை, விட முடியுமா? விடவே முடியாது, விடவே முடியாது. இதுல புணர்ச்சி விதி பார்த்தீங்கன்னா வீடு இல்லை வீடு கூட்டல் இல்லை என்று வரும். சரிங்களா? வீடு இல்லை வீடு கூட்டல் இல்லை. பிரித்து எழுத கேக்குறாங்க இல்லையா? இப்பதான் சிலபஸ்ல நிறைய மாற்றங்கள் கொண்டு வந்திருக்காங்கல்ல. வீடு இல்லை வீடு கூட்டல் இல்லை என்று பிரியும். சரிங்களா? ஏன்னா இது என்ன விதிப்படி வருதுன்னு பாத்தீங்கன்னா, உயிர்வரின் உக்குரல் மெய்விட்டோடும் என்ற விதிப்படி வரும். உயிர்வரின் உக்குரல் மெய்விட்டோடும் என்ற விதிப்படி வரும். இங்க உயிரெழுத்து வந்துருச்சா, அதனால இது பிரிஞ்சிருது. அடுத்து இங்க என்ன இருக்கு? இட்டு கூட்டல் ஈ. சரிங்களா? டி என்று மாறும். இதுதான் வீடு இல்லை. ஒரு குரல் படிக்கும் போது அதுல என்னென்ன இருக்கோ அதெல்லாம் தெரிஞ்சுக்கங்க. ஓகேங்களா? பாருங்க. ஆராய்ந்து பாராமல் கொண்டிடக்கூடிய தீய நட்பாகப்பட்டது அந்த நட்பிலிருந்து விடுபடியா முடியாத அளவுக்கு கேடுகளை உண்டாக்கும். கேடுகளை உண்டாக்குதா? நாடாது நட்டலிற் கேடில்லை நட்ட பின் வீடில்லை நட்பாள்பவர்க்கு. விடவும் முடியாது, தொடவும் முடியாது. இந்த மாதிரிதான் இருக்கு இவன் லைஃப். சரிங்களா? 2வது அடுத்து பாருங்க. ஆய்ந்தாய்ந்து கொள்ளாதான் கேண்மை, ஆய்ந்தாய்ந்து கொள்ளாதான் கேண்மை
கடைமுறை கடைசி வரைக்கும், தான் சாம் துயரம் தரும். நீ கடைசி வரைக்கும் தான் சாகுற வரை உனக்கு துன்பம் தான் வரும். ஆய்ந்தாய்ந்து கொள்ளாதான் கேண்மை. என்ன மேம் ஆய்ந்தாய்ந்து கொள்ளாதான் கேண்மை என்று சொல்றீங்க? என்ன பண்றது, வேற வழியே இல்ல. யாருடைய நட்பு ஒருத்தர் சாவுக்கு காரணமாகிற அளவுக்கு துயரத்தை உண்டாக்குது அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா திரும்ப திரும்ப ஆராய்ஞ்சு பார்க்காம அவன் மீது நீ ஏற்படுத்திக் கொள்ளக்கூடிய நட்பு தான் உனக்கு சாகுற வரையும் துன்பத்தை கொடுக்குது. ஆய்ந்தாய்ந்து ஆராய்ந்து பாராமல் கொள்ளாதான் என்ன ஆயிருச்சு, அவன் மீது நட்பு கொண்ட. கேண்மை நட்பு, கேண்மை என்றால் நட்பு. கடைமுறை கடைசி வரைக்கும், தான் சாம் துயரம் தரும். தான் சாகின்ற வரையும் துயரம் தரும். சாகின்ற வரையும் துயரம் தரும். திரும்ப திரும்ப ஆராய்ந்து பார்க்காமல் ஏற்படுத்திக் கொள்கின்ற நட்பாகப்பட்டது கடைசியாக ஒருவர் சாவுக்கு காரணமாகிற அளவுக்கு துயரத்தை கொடுத்து விடுது. கடைமுறை கடைசி வரையும், முடிவு வரை அதான் தலையெழுத்து, வேற ஒண்ணுமே பண்ண முடியாது. ஆய்ந்தாய்ந்து கொள்ளாதான் கேண்மை. இங்கு கேண்மை என்று சொல்லக்கூடியது எதை குறிக்குது என்றால் நட்பை குறிக்குது. ஓகேங்களா, நட்பை. ஆய்ந்தாய்ந்து கொள்ளாதான் கேண்மை என்று சொல்லக்கூடியது நட்பை. ஏன் அழுத்தி சொல்றேன்னா, இந்த நட்பு அதாவது இந்த கேண்மையை விட்டுருவாங்க. சரிங்களா, நிரப்புன்னு சொல்லிட்டு இந்த குரலை கொடுத்துருவாங்க. நிரப்புன்னு சொல்லிட்டு இந்த குரலை கொடுத்துருவாங்க. ஆய்ந்தாய்ந்து கொள்ளாதான் கேண்மை கடைமுறை தான் சாம் துயரம் வரும். தான் சாகின்ற வரையும் துயரத்தை கொடுக்கும். குணமும் குடிமையும் குற்றமும் குன்றா இன்னும் அருந்தியாக்க நட்பு. அவன் குணம் என்ன, அவன் எந்த பிறப்புல பிறந்திருக்கா, இது எதுவுமே தெரியாது. சரிங்களா, அவன் குணம் என்ன, அவன் எந்த பிறப்புல பிறந்திருக்கான், இது எதுவுமே தெரியாது. அதான் குணமும் குடிமையும் குற்றமும் குன்றா இனனும் அருந்தியாக்க நட்பு. இனனும் அருந்தியாக்க நட்பு. அவனோட குணத்தை பத்தியும் தெரியாது, அவனோட குடிப்பத்தை பத்தியும் தெரியாது, எதுவுமே தெரியாது. சரிங்களா, பாருங்க. குணம் என்ன, குடிப்பிறப்பு எத்தகையது, குற்றங்கள் யாவை, குறையாத இயல்புகள் எவை, இது எதுவுமே தெரியாம ஒருவட்ட நட்பு கொள்ற. சரிங்களா, அருந்தியாக்க நம்ம ஒருத்தர் ஃப்ரெண்ட்ஷிப் பிடிக்கிறோம், அவனை போய் ஏதாவது தெரியுமா நமக்கு, ஏதாவது தெரியுமா, கண்டிப்பா தெரிஞ்சுக்கிறோம். நம்ம அறிஞ்ச பின்னாடிதான் அவங்கிட்ட நட்பு வைக்கணும். அவன் பாட்டுக்கு ஒருத்தன் தீவிரவாதியா இருப்பான், ஒருத்தர் ஏதோ ஒரு பிரச்சனையை மாட்டிருப்பான், திருடனா இருப்பான், வழிப்பறி கொள்ளையா இருப்பான், அவன்கிட்ட போய் நட்பை நம்ம வச்சோன்னு வச்சுக்கோங்க, அவன் பண்ண தப்பு நமக்கும் சேரும். இவன் இதெல்லாம் பண்ணிருக்கானா என்னன்னே தெரியாது. ஆனா நம்ம நட்பை ஆராய்ந்து பார்த்தா அவன் மீது ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிறோம். இதை எப்படி தெரியுமா கேட்பாங்க, எதை அறிஞ்சு ஒருத்தர் நட்பு கொள்ளணும்னு திருவள்ளுவர் கேட்கிறாரு. எதை அறிஞ்சு, அவனுடைய குணத்தை பத்தி, அவனோட குடிப்பிறப்பு, அவன் எந்த எப்படியாப்பட்ட தன்மை உள்ளவன், அவன் மீது ஏதாவது தப்பு இருக்கா, அவன் நல்ல தன்மையை உடையவனா, இதெல்லாம் பார்த்துதான் நீ அவனை நட்பு கொள்ளணும். குடி பிறந்து தன்கண் பழி நாணுவானை. சரிங்களா, நாணுவானை வெட்கப்படுறவன கொடுத்தும் கொழல் வேண்டும் நட்பு. தவறு செய்யறான் இல்லையா, அவன் கண்ணீர் விடுவதற்கு சரி பழி வந்து சேரக்கூடாது அப்படின்ற ஒரு பயத்தோட இருப்பான் பாத்தீங்களா, அப்படிப்பட்ட குடியில பிறந்தவனை நட்பை நம்ம ஏத்துக்கலாம். ஒரு நல்ல குடியில பிறந்தவன் மட்டும்தான் தகாத செயல்களை செய்வதற்கு வெட்கப்படுவான். நாணுவான், நாணுவான் என்றால் இங்கு வெட்கப்படுவது. குடி பிறந்து தன் கண் பழி நாணுவானை கொடுத்தும் கொழல் வேண்டும் நட்பு. என்ன சொல்றாங்க, பழி வந்து சேரக்கூடாது என்ற அச்ச உணர்வோட எவன் இருக்கானோ அப்படிப்பட்ட நல்ல குடியில் பிறந்தவனுடைய நட்பு நமக்கு தேவை. பழி வந்து சேரக்கூடாது என்ற அச்ச உணர்வுடன் நடக்கக்கூடிய பண்பார்ந்த குடியில் பிறந்தவன் நட்பை எந்த வகையிலாவது பெற்றிருப்பது சிறந்தது. ஓகேங்களா, அடுத்து பாருங்க. அழச்சொல்லி அல்லது இடித்து வழக்கரிய
வல்லார் நட்பு ஆய்ந்து கொள்ளல். என்ன சொல்றாங்க? தவறு செய்யறான், சரிங்களா? தவறு செய்யறான், கண்ணீர் விடுற அளவுக்கு கண்டிச்சு அறிவுரை வழங்கக்கூடிய ஆற்றல் உடையோட நட்பு தான் சிறந்த நட்பு. அவனுக்கு இடித்துனா அவனோட குற்றத்தை கண்டுபிடிக்கிறோம், சரிங்களா? அவனை திட்டுறோம், அவன் நம்மளோட தப்பெல்லாம் கேட்டுக்கிறான் இல்லையா? கேட்டுக்கிறான் இல்லையா? அப்படி உள்ள நட்பன் எடுத்துக்க. அழச்சொல்லி அல்லது இடித்து வழக்கறிய வல்லார் நட்பு ஆய்ந்து கொள்ளல். தவறு செய்கின்றவன் கண்ணீர் விடுற அளவுக்கு அவனை கண்டிக்கிறோம், அறிவுரையும் கூறுறோம், அவன் ஏத்துக்கிறான். அப்படிப்பட்ட நட்பு நமக்கு தேவை, சரிங்களா? அடுத்து கேட்டினும் உண்டோர் உறுதி கிளைஞரை நீட்டி அளப்பதோர் கோல். கேட்டினும் உண்டோ உறுதி கிளைஞரை நீட்டி அடப்பதோர் கோல், சரிங்களா? என்னது கேட்டினும் உண்டோர் உறுதி கிளைஞரை? சரிங்களா? அதாவது நண்பர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்று அளந்து காட்டக்கூடிய கருவின்னு சொல்றாங்க. நமக்கு ஒரு துன்பம் வந்துருச்சு, சரிங்களா? நமக்கு ஒரு துன்பம் வந்துருச்சு. அந்த துன்பம் வரும்போது, சரிங்களா, துன்பம் வரும்போது ஒரு நண்பன் நல்லவனா கெட்டவனான்றது நமக்கு புரிஞ்சிடும், சரிங்களா? நண்பனா கெட்டவனா? ஏன்னா நண்பன் நல்லவனா கெட்டவனா என்று சொல்லக்கூடிய கோல் என்று சொல்லக்கூடியது கருவி. அவனை பத்தி தெரிஞ்சுக்கலாம்ல, அதான். தீமை வந்தால் அதிலும் ஒரு நன்மை உண்டு. தீமை வந்தால் அதிலும் ஒரு நன்மை உண்டு, ஓகேங்களா? ஏன்னா அந்த தீமைதான் நண்பர்கள் எப்படிப்பட்டவர் என்று அளந்து காட்டக்கூடிய கருவி. கோல் என்றால் இங்கு கருவி, குச்சி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? கோல் குச்சி, புரியுது இல்லையா? எனக்கு ஒரு கஷ்டம் வந்துருச்சு, என்னோட கஷ்டத்தை நீக்கிறவன் தான் உண்மையான நண்பன். அடுத்து பாருங்க. ஊதியம் என்பது ஒருவருக்கு பேதையார் கேண்மை ஒரீ விடல். ஒரீன தவிர்த்து விடு. ஒரீ என்ன என்னது? தவிர்த்து விடு. இந்த ஒரீ என்ன அளபடையை குறிக்குது? சொல்லிசை அளபடையை குறிக்குது. ஒரீ என்ன அளபடையை குறிக்குதுன்னா சொல்லிசை அளபடையை குறிக்குது, ஓகேங்களா? ஊதியம் என்பது, ஏன்னா ஒருவருக்கு கிடைக்கக்கூடிய நற்பயன் என்று சொல்லக்கூடியது எது? ஒருவன் அறிவில்லாத ஒருத்தரோட இருக்கிற நட்பை துறந்து விடுவது, விட்டு, சரிங்களா, ஒதுக்கிரு. ஊதியம் என்பது ஒருவருக்கு பேதையார், பேத அறிவற்றவர், அறிவற்றவருடைய நட்பை, சரிங்களா, ஒதுக்கி விடு. ஒரு என்ன என்னது? தவிர்த்து விடு, தவிர்த்து விடு. அறிவற்றவர்கள் அறிவை தவிர்த்து விடு, சரிங்களா? தவிர்த்து விடு, விலகி விடு, இது எல்லாமே ஒண்ணுதான். தவிர்த்து விலகி. ஊதியம் என்பது ஒருவருக்கு பேதையார். ஊதியம் என்பது ஒருவருக்கு பேதையார். பேதையார் என்றால் அறிவற்றவர், அறிவற்றவர், ஓகேங்களா? சரி, அடுத்து பாரு. ஒருவனுக்கு கிடைத்த நற்பை என்பது என்ன? அவன் அறிவில்லாத ஒருவனுடைய கொண்டிருந்த நட்பை துறந்து விடுவது, சரிங்களா? உள்ளற்க உள்ளம் சிறுகுவ கொள்ளற்க அல்லற்கண் ஆற்றறுப்பார் நட்பு. ஏன்னா எப்படிப்பட்ட நண்பர்களை நினைத்து பார்க்காம இருந்து விட வேண்டும் என்று வள்ளுவர் கேட்கிறாரு. உள்ளற்க உள்ளம் சிறுகுவ கொள்ளற்க, சரிங்களா? உள்ளற்க உள்ளம் சிறுகுவ கொள்ளற்க, பாருங்க இது எதை குறிக்குது பாருங்க. இணை, மோனை, சரிங்களா, இணை, எதுகை, அடுத்து கீழ்கதுவாய் எதுகை.
கீழ்கதுவாய் எதுகை. புரிஞ்சிருச்சுங்களா? அல்லற்கண் ஆற்றுப்பார் நட்பு. என்ன சொல்றாங்க? அதாவது ஊக்கத்தை சிதைக்கக்கூடிய செயல்களையும் சரி, துன்பம் வரும்போது விலகிவிடக்கூடிய நண்பர்களை விட்டுவிடு. நமக்கு துன்பம் வர்றானா, துன்பம் வர்றப்ப என்ன செய்யணும்? அவன் நம்ம கிட்ட வரணும், நம்மளோட பிரச்சனை தீக்கணும். ஓகேங்களா? அப்படி ஒருத்தன் வர்றானா அந்த ஒரு நட்பை ஏத்துக்க. துன்பம் வரும்போது வர்ற நட்பை ஏத்துக்க. அப்படி இல்லாத நட்பை விலகி விட்டுரு. அல்லல் என்றால் துன்பம். சரிங்களா? அல்லல் என்றால் துன்பம். ஊக்கத்தை சிதைக்கக்கூடிய செயல்களையும் துன்பம் வரும்போது விலகிவிடக்கூடிய நண்பர்களை நினைத்து பார்க்காமலே இருந்து விட வேண்டும். நினைத்து பார்க்காமலே இருந்து வேணும். கண்டிப்பா அப்படி ஒரு நட்பு தேவையா? தேவையே இல்லை. கெடுங்காலை கைவிடுவார் கேண்மை அடுங்காலை உள்ளினும் உள்ளஞ்சுடும். கெடுங்காலை கைவிடுவார் கேண்மை அடுங்காலை உள்ளினும் உள்ளஞ்சுடும். என்ன சொல்றாங்க? யாரோட நட்ப விலை கொடுத்தாது விற்றணும். மனசுல குற்ற உணர்வு உள்ளவர்களை, சரிங்களா, மனசுல குற்ற உணர்வு உள்ளவர்கள் நட்ப விற்றணும். ஒருவர் கொலைக்கு ஆளாகும் போது கூட தனக்கு கேடு வந்த நேரம் கைவிட்டு ஒதுங்கி ஓடிவிட்ட நண்பர்களை நினைத்து விட்டால் அந்த நினைப்பு அவரது நெஞ்சத்தை சுட்டு பொசுக்கும். கெடுங்காலை கைவிடுவார். நமக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு, கைவிட்டான். கேண்மை நட்பு. அடுங்காலை உள்ளினும் உள்ளஞ்சுடும். ஒருவன் கொலைக்கு ஆளாகும் போது கூட எனக்கு கஷ்டம் வந்துருச்சு, அந்த நேரத்துல கைவிட்டு ஒதுங்கி போறான் பாரு, அந்த நண்பன் நினைத்து பார்த்தா அவன் நினைப்பே வரக்கூடாது. சரிங்களா? நினைப்பே வரக்கூடாது, ஒதுங்கிரு. அப்படி உள்ளவன் தான் என்ன பண்ண, உன்னை பார்த்து கூனி குறுகி வெக்கப்படுவான். மறுமுக மாசற்றார் கேண்மை ஒன்றீர்த்தும் ஒருமுக ஒப்பிலார் நட்பு. மறுமுக மாசற்றார், மனதில் மாசு இல்லாதவர்களையே கேண்மை நட்பு ஒன்றிணைக்கணும். ஒன்றித்தம்னா ஒன்று இணைக்கணும். ஓகேங்களா? ஒருமுக ஒப்பிலார் நட்பு. அவங்க நட்பை நம்ம ஏத்துக்கணும். அவங்க நட்பை நம்ம ஏத்துக்கணும். மறுமுக மாசற்றார், மனதில் குற்றம் இல்லாதவனுடைய நட்பை நீ கண்டிப்பாக ஏற்றுக்கொள். மனசுல குற்றம் இல்லாதவனை நீ நண்பனாக ஏத்துக்க. ஓகேங்களா? மனதில் மாசு இல்லாத நண்பர்களாகவே பேசவே பெறணும். மாசு உள்ள நட்பா விலை கொடுத்தாது விலக்கீரு. குற்றம் உள்ள இருக்கானா அவன் விலை கொடுத்தா நிக்கிரு. சரிங்களா? நன்றியே இல்லாதவன், அப்படி ஒரு உறவு நமக்கு தேவையில்லை. அவனை தூக்கி எரிஞ்சிரு. அப்படி ஒரு உறவு நமக்கு தேவையில்லை, அவனை தூக்கி எரிஞ்சிரு. ஓகேங்களா? ஓகே. இன்றைய வகுப்புல நம்ம பார்த்தது தாராபாரதி பார்த்திருக்கோம். தாராபாரதி இயற்பெயர் ராதாகிருஷ்ணன், எளிமையின் வழிகாட்டி என்று சொல்லக்கூடிய காயிதே மில்லத். காயிதே மில்லத் என்பது அரபு சொல். அவர் கைதா மில்லத் என்ற காயிதே மில்லத் என்ற சொல்லுக்கு சமுதாய வழிகாட்டி என்பது பொருள். அவர் 42 56 சட்ட மேலவை உறுப்பினர் இருந்திருக்கிறாரு. நாடாளுமன்றத்தை தமிழ் மொழியை தான் ஆட்சி மொழியாக கொண்டு வரணும்னு சொன்னவரு காயிதே மில்லத். ஓகேங்களா? அடுத்து மக்கள் கவிஞர் மற்றும் பொது உடைமை கவிஞர் என்று சொல்லக்கூடியவர் பட்டுக்கோடை கல்யாண சுந்தரம். சரிங்களா? அவரை ஜீவனானந்தம் என்ன சொல்றாரு? நீ மீண்டும் தோன்றிய ஒரு பாரதியடா என்று சொல்றாரு. நீ மீண்டும் தோன்றிய ஒரு பாரதியடா என்று சொல்றாரு. யாரு? தோழர் ப. ஜீவானந்தம். ஓகேங்களா? பாரதிதாசனுடைய வலதுகை என்று சொல்லக்கூடியவர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். இவ்வளவுதான் இதுல முக்கியமானது. சரிங்களா? இதை தவிர எதுவுமே உங்களுக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல கேட்கவே மாட்டாங்க. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நட்பாராய்தலை பொறுத்த வரைக்கும் நாலடியார்ல இருக்குது, பழமொழில இருக்குது, ஆத்திச்சூடில இருக்குது. அதை மட்டும் நல்லா பாத்துக்கோங்க. ஓகேங்களா? அதை மட்டும் நல்லா பாத்துக்கோங்க. ஓகே, தேங்க்யூ தேங்க்யூ ஆல். பாத்துக்கிட்டே வாங்க, டெய்லி பாருங்க. சரிங்களா? லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாரும் குரூப் எக்ஸாம் எழுதுறவங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்க. ஓகேங்களா? தேங்க்யூ தேங்க்யூ ஆல்.